வணக்கம் நண்பர்களே. தோப்பா அவர்களது பவள விழா ஆண்டினை கொண்டாடும் விதத்தில், அவருடைய 75வது பிறந்தநாள் வருடத்தில், அவருடைய ஒவ்வொரு படைப்பாக ஒவ்வொரு மாதமும் தேர்வு செய்து, வாசித்து, கலந்துரையாடி, பதிவெழுதி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு 2 புத்தகங்களை தேர்வு செய்திருந்தோம். முதல் புத்தகமான சமயங்களின் அரசியல் குறித்து நேற்றைய கலந்துரையாடல் நிகழ்ந்தது. இன்று அவருடைய தெய்வங்க தெய்வம் என்பதோர் என்ற புத்தகம் குறித்த கலந்துரையாடல் இருக்கிறது. ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒவ்வொருவர் உரையாட இருக்கிறார்கள். உரையாட இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் 2 தலைப்புகள் உரையாட நண்பர் மைத்ரேயன் அவர்களை அழைக்கிறேன். மைத்ரேயன் வாங்க. உங்க தலைப்புகள சொல்லி ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்புகள் தாய் தெய்வம், அப்புறம் பழைய தாய் தெய்வத்துக்கு இந்த ஆசிரியர் தோப்பா தாய் தெய்வங்களுடைய வழிபாட்டு காலம் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு அவர் எந்த குறிப்பும் இல்லை. சொல்லப்போனா அது சொல்ல முடியாது. காலம் இந்த காலத்துலதான் நம்ம இந்த வழிபாடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு வழிபாடாக இந்த தாய் தெய்வ வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தான் அப்படி இருக்கா? மற்றவங்களுக்கு தெரியலையா? எனக்கு கொஞ்சம் தெளிவா கேட்கல. எடுத்துட்டு கூட பேசுங்க. இப்ப கரெக்டா இருக்குங்களா? இப்ப கேக்குது, பேசுங்க. இந்த தாய் தெய்வ வழிபாடு எப்போ தொடங்குச்சு அப்படின்னு ஒரு விவரிக்க முடியாத காலத்துல இருந்து இந்த வழிபாடு இருக்கு அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். இந்த கட்டுரை படிச்சதுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு தொன்மையான ஒரு பழமையான வழிபாடாகவும் தாய் தெய்வ வழிபாடு தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு. இதுல ஒரு 7-8 வகை, ஒரு 7 to 8 வகைக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி பிரிக்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் 7-8 கைகளோட துர்கை இல்ல எருமை தலைக்கு அரக்கனை கொண்டு அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கிற அம்மனை ஃபர்ஸ்ட் டைப். இந்த வகையை சேர்ந்த தெய்வங்கள் அந்த ஊருக்கு நடுவுல கோயில் கொண்டிருக்கும். அந்த ஊருக்கு நடுவுல அப்படிங்கறத சொல்றதை விட கோட்டை, ஒரு ஊருமே அந்த காலத்துல கோட்டை போன்ற அமைப்பு கொண்டிருக்கு. கோட்டைக்கு 4 புறமும் வாசல்கள் இருந்தது. அதுக்கு நடுவுல கோட்டைக்கு நடுவுல இருந்து இந்த தெய்வ கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல திருவிழா காலங்கள்ல அதுல இருந்து வடக்கு வாசல் வழியா கிளம்பி அந்த அரக்கனை சம்ஹாரம் இது பண்ணிட்டு மறுபடியும் ஊர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிழக்கு வாசல் வழியா உள்ள வர்ற மாதிரியான வழக்கம் இருந்திருக்கிறதா பாக்குறோம். இது ஒரு முதல் வகை. 2வது வகையா சொல்றது மலை தெய்வத்தை, மாரியம்மன். மழையை வேண்டியும் மழையினா அந்த கோடை வரக்கூடிய நோயை தணிப்பவர்களாகவும் இந்த தெய்வத்தை பாக்குறோம். 2. 3வது பேச்சு இல்ல பேய்ச்சி அப்படின்னு சொல்ற வனத்துக்குள்ளேயும் இந்த வனம் சார்ந்த பகுதிகளிலையும் வழிபடப்படுற தெய்வமா பாக்குறோம். 4வதா இசக்கி அல்லது பொன்னி. இந்த 2 தெய்வங்கள் சமண சமயத்துல இருந்து நம்ம வந்ததா சொல்றாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே 2 தெய்வங்களுமே வழிபட்டு இருக்கோம். இதுல முற்றிலுமே சம்பந்தம் இல்லாத கூட இருந்து இப்ப வேற ஒரு சமயத்தால இருக்கிற தெய்வங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த தெய்வங்கள் ஒவ்வொரு குடும்ப வழியாகவும் ஒவ்வொரு ஊர் வழியாகவும் வழிபடப்படுறது அதிசயமா இருக்கிறதுதான். இதுக்கப்புறமா சொல்லப்படுற தெய்வங்கள் அந்தந்த குடும்பத்துல இருந்து இறந்து போன ஒரு சில பீரியட் ஆஃப் டைம்ல இறந்து போன பெண்களையும் அவங்க கடவுளா வழிபட்ட வகைகள் தான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கன்னி தன்மையோட இறந்து போன பெண்கள், அப்புறம் குழந்தை பிறக்கிறப்போ அந்த பீரியட்ல இருந்த குழந்தையோட இறந்த பெண்கள், அதை சொல்றது. அதுல முக்கியமான ஒரு வகையா
பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில்லையும் அங்க நடக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. இதை வந்து கட்டுரையோட கடைசியில தான் இருக்காரு. அந்த 7-8 வகையை வந்து அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறமா உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இதுக்கப்புறமா வந்து இதனால நம்ம வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வகைகள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டா நிறைய நிறைய தாய் தெய்வங்கள் இருக்கு. இந்த தாய் தெய்வங்களுக்கும் நம்மள வழிபடுற இப்ப வழிபாட்டுக்குள்ள இருக்கிற சைவ வைணவ சமயத்துக்கும் வைதிக முறை மொத்தமா வச்சுக்கோம் அப்படின்னா வைதிக சமயத்துக்கும் தாய் தெய்வங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த வழிபாட்டு முறை வேற, அது சடங்குகளோ நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் பண்டிகைன்னு சொல்றப்படுற பண்டிகைன்னு வந்து சொல்ல முடியாது. அதுக்குள்ள எல்லாம் புகுத்தி சைவமோ சமணமோ சாரி சைவமோ வைணவமோ அது தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் வந்து தாய் தெய்வங்களை பயன்படுத்திச்சு அப்படின்னு தான் பாக்குறோம். இதுல இன்னும் சில குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து இலக்கியம் சங்க இலக்கியத்துல இருந்தெல்லாம் வந்து அவரு கொடுத்திருக்காரு. மீனாட்சி ஃபர்ஸ்ட் மீனாட்சில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். மீனாள் மீனாட்சி மொத்தமா அந்த மீனை கொடியாக இருக்கிற பாண்டியர்களோட குலதெய்வமா தான் மீனாட்சி இருந்திருக்கலாம். அதையுமே அதுக்கு பின்னால் வந்தவங்க இந்த வைதிகத்துக்கு அப்புறமா வந்து அதையும் சிவனோடு சேர்த்து சிவனை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இதெல்லாம் நடந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட காமாட்சியோட சேர்த்துக்கிறதாகட்டும், அப்புறம் அகிலாண்டேஸ்வரி கோயில் ஆகட்டும், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆகட்டும், எல்லாமே வந்து சைவத்தால வைணவத்தை வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு இதுல மோஸ்ட்லி சைவத்தையா வந்து அம்பாலா வந்து சிவனுடைய மனைவியா உமையா மாத்திட்டு திருமாலுக்கு தங்கையா மாத்தி வைணவங்கள் தாய் தெய்வங்களை மாத்திருந்தா அதுதான் இந்த கட்டுரையோட ஒரு சாராம்சம். சின்னதா சொல்லணும் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வடக்கு வாசலம்மன், அப்புறம் வெயிலு கண்டால், கருச்சில் இல்லாம இருந்தால், கடற்கரை செல்வி, கடல்கிளி செல்வி செல்வியா சொல்ற குமரி அம்மன், இது எல்லாமே வந்து அந்தந்த ஒரு மன்னர்களோட அரசுகளுக்கு முன்னாடி இது இந்த தாய் தெய்வ வழிபாடுகள். அது அரசர்கள் காலத்துல ஒரு மாதிரி கோயில் கற்கோயில் வழிபாடுகளை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ முற்றுமே சம்பந்தம் இல்லாம ரொம்ப அதிகமா இருக்கு. அது டோட்டலா அன்எக்ஸ்பெக்டட் சார். வெளியே திடீர்னு சவுண்ட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், அதனால உள்ள சவுண்ட் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வேணா எடுத்துக்கலாம். இந்த டாபிக் முடிச்சிருங்க. அடுத்த டாபிக் நீங்க அப்புறம் பேசுவீங்களா? இந்த டாபிக் முடிச்சிருங்க. ஓகே சார். இதுக்கப்புறம் சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு வீடுகளுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த முன்னோர்கள் வழிபாடோடையும் சேர்ந்ததுதான் தாய் தெய்வ வழிபாடுமே. அந்தந்த குடும்பத்துல இறந்து போன ஒரு சில பெண்களையுமே தாய் தெய்வமா அவங்கவுங்க வழிபடுவாங்க. இந்த வழக்கம் எங்க ஊர்லயுமே இருக்கு. எங்க ஊர்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொங்கல் தைப்பொங்கல் சமயத்துல 3வது நாள் பூப்பொங்கல்னு சொல்லுவோம் நாங்க. அந்த இதுல வந்து படம் பெருசா இதெல்லாம் கிடையாது. ஒரு கரை இருக்கிற சிகப்பு கலர் புடவை மட்டும் வச்சு செவர்ல வந்து சில டிராயிங்ஸ் எல்லாம் வரைவாங்க. அதெல்லாம் வரைஞ்சிட்டு வழிபடுவாங்க. இது அங்க இருக்கிற ஒரு வழக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் தாய் தெய்வ வழிபாடு வித்தியாசமா இருக்கு. இதையெல்லாம் தான் பட்டியலிட்டு முடிக்கிறோம். இதுல இன்னும் ஆய்வு செய்யறதுக்கும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தோட கதைகளை எடுத்துக்கிறதும், அந்த வழிபாடு எப்படி ஒவ்வொரு அரசு முறைகள்ல இருந்து மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம செய்யறதுக்கும், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எக்கச்சக்கமா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு கட்டுரை முடிக்கிறாரு. அவ்வளவுதான் இந்த தலைப்புக்குள்ள